ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சென்னை ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு ஜூன் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இதில் அதிமுக சார்பில் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் புதன்கிழமையன்று தொடங்கியது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளே சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி, தேர்தல் மன்னன் பத்மராஜன் உள்ளிட்ட 5 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் வெள்ளியன்று மதியம் தண்டையார்பேட்டையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளன. தேர்தல் பணிகளை கவனிக்க நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் 50 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழு அமைத்த நாள் முதலே தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. வியாழனன்று அமைச்சர் கோகுல இந்திரா தலைமையில் ஆய்வு நடந்தது. ஜெயலலிதா மனு தாக்கல் செய்த மறு நிமிடமே பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். 28 அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் என்று அதிமுகவினர் ஆர்கே நகர் தொகுதியில் முகாமிட்டு தேர்தல் பணிகளை கவனித்து வருகின்றனர். இதனிடையே ஆர்கே நகர் செலவின பார்வையாளராக கர்நாடக மாநிலம் ஹூக்ளியில் வருமான வரித்துறை இணை இயக்குநர் மஞ்சுத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்தார். அவர் தொகுதிக்கு வந்து தனது பணியை துவக்கியுள்ளார். 10ஆம் தேதிக்கு முன்பு 3 அதிகாரிகள் வருவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.